அது வந்து எப்படின்னா இது சொந்த கட்சிக்கே ஒரு சூனியம் வைக்கிறாரு, சேம் செட் கோல் போடுறாரு அவர். அதுக்கு பதில் திருநாக்கரசு, அழகிரி போன்றவர்கள் கொடுத்துருக்காங்க. அவர் 2009 விஜய் வந்து ராகுல் காந்திக்கு நண்பர். அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், யாருடைய அனுமதியும் அவருக்கு தேவையில்லை விஜய் கிட்ட பேசணும். அப்போ சொந்த கட்சி தலைவரே திரும்ப இவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து இன்றைக்கி வந்து அவர் எப்படி சொல்கிறது இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். விஜயிடம் ராகுல் காந்தி பேசுவதற்கு யாருடைய அனுமதியும் அவருக்கு தேவையில்லை. அவர் ஸ்டாலின் அனுமதி வாங்கிட்டு பேசுகிறாருன்னா அது ரொம்ப அவலமானது. அது உண்மையாக இருந்தால் கூட நீ அதை வெளியில் சொல்லக்கூடாது. ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அவங்க வெளியில். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து இது காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட திமுகவோட காலடியில் காங்கிரஸ் உட்கார வச்சுட்டார். விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினான்றது கன்ஃபார்ம் நியூஸ் தான். செல்வ பெருந்தகையும் சொல்கிறாரு, ஏசிசி ஸ்போக்ஸ் பர்சனோட அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாரு ஆமாங்க பேசினாருன்னு. அது பெரிய நியூஸ். அது திமுகவை கண்டிப்பாக கோபப்படுத்தும், சீண்டும். திமுகவை சீண்டக்கூடிய வேலையை தான் அவர் செய்திருக்கிறார், ராகுல் காந்தி செய்திருக்கிறார். போகமாட்டாங்க திமுக விட்டு கூடுதல் சீட்டு வாங்குறதுக்கு. நம்ம பேசணும்ல போனது 25 சீட்டு வாங்குறது, அவ்வளோதான். பட் ஒரு செய்தின்ற முறையில் இது திமுகவுக்கு நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய செய்தி.